ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேறுகால மருந்து குழம்பு. இது ஆஃப்டர் டெலிவரி நியூ மாம்ஸ்க்காக குடுப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வத்தல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு எடுத்துக்கோங்க. திப்பிலி இது மருந்து குழம்புக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது. ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய. மல்லி எடுத்துக்கோங்க, முழு மல்லி. ஓமம் எடுத்துக்கோங்க. இது குழந்தைக்கும் அம்மாக்கும் சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். மிளகு தாராளமா எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பச்சை மஞ்சள் அதை போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மருந்து குழம்புக்கு த பெஸ்ட். அண்ட் சின்ன வெங்காயம் போட்டாதான் அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நியூ மாம்ஸ்க்கு ரொம்பவே நல்லது அது ஃபார் பாடி. அவங்க அவங்க இடுப்பு, அவங்க ஃபுல் கம்ப்ளீட் பாடி ஹீல் ஆகுறதுக்கு அது ரொம்பவே நல்லது. ஸோ அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் போது நம்ம நம்ம வறுத்து வச்சிருந்தது ஆறிட்டு அதை ஒரு மிக்சியில போட்டு கூடவே காய பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ஃபைன் பவுடரா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மஞ்சள் இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மையா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ திருப்பியும் ஒரு பேன்ல நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கூடவே முட்டையை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில போட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரப்பர் மாதிரி சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்லா ப்ரௌனிஷ் எல்லோவிஷ் ஆனதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேன்ல திருப்பி அதே பேன்ல எண்ணெய் எடுத்து ஒரு கை நிறைய அளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்கிரீடியன்ட் இந்த மருந்து குழம்புக்காக. கூடவே தக்காளி கொஞ்சோண்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தென் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த மிக்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிக்சர்ல அதில் இருக்கும், அதை தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கோங்க. கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை கொதிக்க விட்டுருங்க. பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு அதோட டேஸ்ட் அண்ட் அந்த அரோமா நம்ம அதை பார்த்தாலே தெரியுது. ஒரு மருந்து குழம்பு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. ப்ளஸ் பார்த்தாலே தெரியுது, நம்ம அதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டதே பார்த்தாலே தெரியுது அது எவ்வளோ ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி ஃபார் அ நியூ மாம்ஸ். பிகாஸ் அது ஒரு நியூ லைஃப் ஃபார் அ நியூ மாம்ஸ். அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹெல்தியாக கொடுக்கோமோ அது அவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஹெல்தியாக வைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை அதில் போட்டு ஹெல்தியான மருந்து குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.